Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம தியேட்டரில் கேரமல் பாப்கார்ன் சாப்பிடுவோம் இல்லைங்களா, அதே மாதிரி வீட்டில் நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. நம்ம சுகர் எதுவுமே யூஸ் பண்ணல, வெல்லத்தை வச்சு தாங்க செஞ்சுருக்கேன். வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. ஸ்லோ ஃப்ளேமில் 1 ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணுங்க. அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா பாப்கார்ன் சேர்த்துருங்க. நான் 20 ருபீஸ் பேக்கெட் கடையில் விற்பாங்க இல்லையா, அதை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பாப்கார்ன் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா அதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ பாருங்கள் எப்படி பாப்கார்ன் சூப்பராக பொரிஞ்சு வருது பாருங்கள். நல்லா பட்டு பட்டு சவுண்ட் உங்களுக்கு கேட்கும். நல்லா பொரிஞ்சு வருது. இது நல்லா எல்லாமே கம்ப்ளீட்டாக பொரிஞ்சதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பாப்கார்னை வேற ஒரு பவுலில் மாற்றிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம கேரமல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாய் வச்சுருங்க ஸ்டவ்வில் லோ ஃப்ளேமில். அப்புறம் பட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் மெல்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வெல்லம் ஒரு சின்ன கட்டி தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதை நல்லா உடச்சிட்டு நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றினோடனே அந்த வெல்லம் நல்லா கரைஞ்சிரும். அப்புறமா ஒரு ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். அந்த பட்டர் நல்லா கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆகிடணும். மெல்ட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சூப்பர் டேஸ்ட்டாக வரும். பால் நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் அந்த வெள்ளைப்பாகு கொஞ்சம் கொஞ்சமாக திக்காக ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு தண்ணியாட்டம் இருக்கும். அதுக்கப்புறம் நல்லா கொதிச்சு உங்களுக்கு திக்காக ஆரம்பிக்கும். இது ரொம்ப முத்தின பாகாக போயிடக்கூடாது, ஓரளவுக்கு திக்காகணும். நீங்கள் இது பார்த்தீங்களா இப்போ எப்படி இருக்குன்ட்டு, கொஞ்சம் கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குது பாருங்கள். நம்ம கையில் வச்சு எடுக்கும் போது ஒரு ஸ்ட்ரிங் ஃபார்ம் ஆகணும். அந்த அளவுக்கு நம்மளுக்கு பாகு இருக்கணுங்க. இப்போ பாருங்கள் நான் எடுக்கிறேன். இப்போ நம்ம கையில் ஒட்டுது பார்த்தீங்களா, ஒரு ஸ்ட்ரிங் ஃபார்ம் ஆகும். அவ்வளோதான். நீங்கள் ஆஃப் பண்ணிடலாங்க ஸ்டவ்வு. அப்புறம் நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சுருந்த பாப்கார்னை இதில் கொட்டிட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. அந்த பாப்கார்னும் அந்த பாகும் நல்லா இறங்கணும் உள்ளே, அந்த பாப்கார்னுக்குள்ளே நல்லா இறங்கணும். அந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போ நம்மளுக்கு கேரமல் பாப்கார்ன் ரெடி ஆயிடுச்சுங்க. இது நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாங்க. கண்டிப்பாக அவங்க இதை லைக் பண்ணுவாங்க. இதே மாதிரி நிறைய டிஷ்ஷஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.